ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பிளாக் சன்னாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் ப்ரெஷர், அப்புறம் போன் ஸ்ட்ரென்த்னஸ்ஸு, அப்புறம் டைஜஷன் என நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது செய்யாமல் இருந்தால் எப்படி? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 3 கிராம்பு, நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பெரிய தக்காளி. ஸோ எல்லாத்தையும் சாத்தே பண்ணிக்கலாம் நல்லா. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த டைமில் இஞ்சியும் பூண்டும் போட்டு சாத்தே பண்ணிக்கலாம். நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாத்தே பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே மசாலா போட்டு அரைக்கிறதுனால நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருப்பீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சில்லி மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு பே லீஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் சுண்டல் ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஆனியன் நல்லா சாத்தி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஃபஸ்ட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா சாத்தே பண்ணி விட்டுட்டு, ஏன்னா இதில் நம்ம மசாலாவுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் தேவைப்படுதுன்னா இது டேஸ்ட் தேவைப்பட்ட மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் எதுவும் ஆட் பண்ணல, உப்பு மட்டும்தான் நான் சேர்க்காம இருந்தால் அது இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா? இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இருந்தாலும் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சிம்மில் வைங்க, அது வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ சன்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சதுனால ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சூடான பூரியோ இல்லை சப்பாத்தியோ இல்லை ரைஸோ எனிவேர் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.